ஊது ஊது. அடுத்துங்க அடிங்க. இந்த 2 பைப் வச்சுருக்காங்க அடைச்சி ஸ்கீட்ரு மிஷினு. எங்கேயுமே போய் பாருங்கள், லாட்ஜில் போய் பாருங்கள், எங்கேயுமே அந்த ஸ்கீட்ரு மிஷினு வேலையே செய்யாது. இது ஓரளவு தேவை தான். இது இது சுத்தமாக தேவையே இல்லை. இது வச்சதை விட சரி, வச்சு 10 வருஷம் ஆச்சு, யூஸ் பண்ணதே கிடையாது. பிள்ளைய ஆர்வம் கோளாறில் வச்சு பிடிச்சி இதை திறந்துட்டாவே அடைச்சிக்க முடியுதில்ல. அப்படியே அடைச்சிட்டோம்னா பொடுதனையும் கசிஞ்சு நீங்கள்லாம் ஓடி வழுக்க ஆரம்பிச்சிருது. இது தேவை. இந்த ஒன்று ஊதுறதை புட்டு ஊதுற அப்படியே உப்புன்னு கிட்டத்தட்ட ரோடு பாதாள சாக்கடை போட்டால் வெளியில் அந்த காலிங் சுவிட்சியை வந்து அடைச்சிக்கிச்சு. காலிங் சுவிட்சியை அடைச்சிக்கிச்சு. சுத்தமாக காலிங் பில்லு அடிக்க மாட்டேன்னுச்சு. போகிறவங்கலாம் கதவை போட்டு தட்டினாங்க. அப்புறம் வந்து பார்க்க சொன்னால் பாருங்கள் எவ்வளோ ட்ரிக்காக அந்த சுவிட்சியை வந்து காலிங் பில்லில் கையே வைக்காமல் சுவிட்சியை ஊதியே சுவிட்சு போடுறதையும் கலட்டவே இல்லை. அதை ஊதி அதில் இருந்த மண்ணை எடுத்து ஊதி அந்த காலிங் பில்லை அடிக்க வச்சுட்டாப்புல. இது மாதிரி நிறைய ட்ரிக்கெல்லாம் வச்சுருக்காங்க எலக்ட்ரீஷியன். மோட்டரை எப்படி ஓடாத மோட்டரை எப்படி ஓட வைக்கணும்னா அவளே அறியாமல் ஒன்று சொல்லி கொடுத்துருவா. ஓடலாம் இது மாதிரி செய்யுங்க அப்படின்னு. இது மாதிரி இன்னும் நிறையா இருக்குது, சொல்கிறேன். வாழ்த்துக்கள்.